எது கிரியை? உங்க கிரியை என்ன? இன்னைக்கு கிரியை செஞ்சிட்டீங்களா? ஒவ்வொரு நாள் நீங்க கிரியை செய்யணும். இன்னைக்கு கிரியை என்ன? விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு தான், ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் விசுவாசிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகள். தலைச்சிராவை ஆவியின் பட்டயம், அந்த பட்டயத்தை பார்க்குறான், அது வசனம். அடுத்து ஷூவை பார்க்குறான், இது ஆயத்தம்ங்கிற பாதரட்சி. ஒவ்வொன்றுக்கா சொல்லிகிட்டே வரான். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த இடமா வாட்ஸ் தட் எல்லாவற்றுக்கும் மேலாக. அங்கே வாங்க அந்த வசனத்தை. எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வரி சேர்க்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல ஹெல்மெட் இருக்கு, பிரஸ்ட் பிளேட்டு, அடுத்து வேற என்ன சார்? ஸ்வோர்டு, அடுத்து ஷூ. இது எல்லாத்துக்கும் மேல. இது எல்லாத்தையும் காப்பாத்துறது, இது எல்லாத்தையும் காப்பாத்துது, இதையெல்லாம் காப்பாத்துறது கிடையாது. எல்லாவற்றையும் அபவ் ஆல். எல்லாம் சொல்லுங்க, அபவ் ஆல். எல்லாத்துக்கும் மேல. நீ கிறிஸ்தவனா இருந்தா நீ விசுவாசியா இருக்கணும். வாழ்க்கையில் எப்பவுமே பர்ச தொலைச்ச மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. தொலைஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, 100 மடங்காய் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் இருக்கு. போனது கூட திரும்ப வரும் உங்களுக்கு. டோன்ட் வரி, God will do it. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் பிசாசு உங்களுக்கு அக்னி ஆஸ்திரங்களை எய்வானாம். பைபிள் சொல்லுது. அக்னி ஆஸ்திரங்கள் என்ன? அவைகளை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். அக்னி ஆஸ்திரங்கள், அவன் வியாதியை எய்யலாம், அவன் பணப்பிரச்சனையை எய்யலாம், அவன் பயத்தை கொடுக்கலாம். பயம்ன்றதை வச்சுதான் எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்படியே எய்யும் போது அதை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? மேக் இட் யூஸ்லெஸ். அதை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக. உங்களுக்கு தான் எழுதியிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். எதுக்கு எதிர்த்து நிக்கணுமா? எதுக்காக இந்த விசுவாசம் என்னும் கேடகம்? ஏதோ ஒரு பிசாசு அனுப்புற ஒரு பிரச்சனைக்காக இல்ல. அவன் அனுப்புற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ரெமெடி, கர்த்தர் என் கேடகமா இருக்கிறார் என்று சொல்லி நீ விசுவாசமாய கேடகத்தை பிடித்திருப்பதுதான். இந்த பாருங்க, அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம், அண்டர்லைன் தி வேர்ட், எல்லாம். அவன் எதை வேணாலும் அனுப்பட்டும், சாகுற வரைக்கும் உங்களுக்கு அவன் எதை அனுப்பினாலும் அம்புட்டையும் யூஸ்லெஸ் ஆக்குறது உங்க விசுவாசம். என்னை அது அணுகாது. என்னை அது ஒரு 4 தடவை சொல்லுங்களேன். கர்த்தர் உங்க கண்ணை திறப்பாரு. கர்த்தர் உங்க கண்ணை திறக்கட்டும். சொல்லுங்க, ஆமென் ஆமென். அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் யூஸ்லெஸ் ஆக்குறதுக்கு விசுவாசம் என்ன கேட்க. அந்த ஃபெய்த் இஸ் த மேஜர் ஏரியா, தட் இஸ் த மேஜர் ஒர்க். அதை குறித்து நான் உங்களிடத்தில் ஒரு 5 நிமிடம் நான் பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் சொல்றாங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அல்லது தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க 6:28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என் அன்புக்குரியவர்களே, கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய, எல்லாம் பாருங்க, என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய மதத்துக்கு வர மக்களுடைய கேள்வியே தான். ஒருத்தர் சொல்ல, கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? நான் கிறிஸ்தவன் ஆன பிறகு என்ன செய்யணும்? அப்போ ஒருத்தர் சொன்னாரு, என்ன செய்யணும்னு மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சும்மா விசுவாசத்தா போதுமா? என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க சார். நம்புங்க, இயேசு முடிச்சிட்டார், நம்புங்கன்னா போதுமா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சரி, என்ன செய்யணும்னு தேடுவோம்னு பார்த்தா தேடுனா ஒருத்தன் கேட்குறான், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன சொல்றாரு அவர் பதில்? வாசிமா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. அதுதான் கிரியை. பாருங்க, அனுப்பினவரை விசுவாசிப்பதே. தே மட்டும் அப்படியே சகப்பாக்குங்க. விசுவாசிப்பதே
கிரியையா இருக்கிறது. எது கிரியை? உங்க கிரியை என்ன? இன்னைக்கு கிரியை செஞ்சிட்டீங்களா? ஒவ்வொரு நாள் நீங்க கிரியை செய்யணும். இன்னைக்கு கிரியை என்ன? விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு தான், ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் விசுவாசிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகள். கையை தட்டுங்க. வாய்ப்புகள், 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 வாய்ப்புகள். உன் பிள்ளை அடங்காம இருக்கிறான், ரட்சிக்கப்படாம இருக்கிறான், உனக்கு ஒரு வாய்ப்பு. ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நீங்க நினைச்சிருக்கிறனால என் பிள்ளை ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டு சர்ச்சில் வந்து உட்காருவான். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிப்பதற்கான வாய்ப்பு, விசுவாசிப்பதற்கான வாய்ப்பு. உங்கள் தாயின் தகப்பனும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? ஆண்டவரே, அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்க படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே என் ஃபேமிலியில எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிப்பதுதான் கிரியை. நீங்க விசுவாசித்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க என்ன கிரியை செய்யணுமோ அதை செஞ்சுட்டீங்க. உங்க குறைவு நிறைவாகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க தேவனை விசுவாசிக்கணும். தேவன் என் தரித்திரத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து எங்களை ஐஸ்வர்யவானா மாத்திருக்க. விசுவாசிப்பதுதான் கிரியை.